எல்லாமே புருஷனுக்காக தாம்மா. எங்கிட்டும் 2 பேரும் நல்லா இருந்தா சரிம்மா. அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை. உங்கள் பொண்ணை நான் கண் கலங்காமல் அழகாக பார்த்துக்கிருவேன். நீங்கள் எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்லப்பா, என் பொண்ணை மகாராணி கணக்கில் பெரிய வீடாக இருக்கணும். காமிச்ச பத்தியா உன் ஃப்ரெண்டு வீடா? அந்த மாதிரி வீடாக இருக்கணும். என் பொண்ணு காரில் போகணும், காரில் வரணும், கழுத்து நிறைய நகை போட்டிருக்கணும், அழகான பட்டு புடவையாக கட்டிக்கிறணும், நல்ல வீட்டில் இருக்கணும், எந்த வேலையும் என் பொண்ணு பார்க்கக்கூடாது, வீட்டில் உள்ளவங்க தான் அவ்வளோ வேலையும் பார்க்கணும், வேலைக்கறி வச்சு அப்படி இப்படியெல்லாம் யோசனை பண்ணேம்மா. அந்த மாதிரி இடத்துல தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு ரொம்ப நினச்சி வச்சுருந்தேன்ப்பா. ஆனால் கடைசியில் கடவுள் இப்படி ஒரு நிலைமையை என் பொண்ணுக்கு கொடுப்பாருன்னு நான் நினச்சே பார்க்கல அரவிந்த் தம்பி. மா, ஏமா முடிஞ்சு போன கதையவே பேசிக்கிட்டு இருக்க? நீ ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். என் தலையில் எழுதுனது இப்படி தான். இதுவும் நல்லா இருக்கும், இந்த வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் போயிட்டுருக்கேம்மா. விடுமா, நான் மாறினதே பெரிய விஷயம். நீ மட்டும் என்ன, நானே அரவிந்த் கூட அப்படி வாழணும் இப்படி வாழணும், அரவிந்த் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், பணக்காரன் தானே, நமக்கேற்ற மாப்பிள்ளை தானே, நம்ம அம்மா நினைக்கிற மாப்பிள்ளை தானே நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். கடைசியில் அரவிந்த் வாழ்க்கை இப்படி இருக்குது. விடுமா, அரவிந்த் ரொம்ப நல்ல பையம்மா. என்னை எந்த விதத்துலேயும் கண்கலங்க விட மாட்டாம்மா. நீ நினைக்கிறத விட நல்லாவே நாங்கள் வருவோம் பின்னாடி. நீ கவலைப்படாதம்மா. வாமா சாப்பிடு. பரவாயில்லங்கம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு என் வீட்டுக்கார கூட வந்து சேர்ந்தே சாப்பிட்றேன். இப்போதைக்கு நான் சாப்பிடலை, வீட்டுக்கு போகணும். என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். இல்லைப்பா, இன்னொரு நாளைக்கு கௌசி அப்பா கூட வந்து, கௌசி அண்ணன் அண்ணி எல்லாருமே வந்து சாப்பிட்றோம். இன்னைக்கு வேண்டாம்ப்பா. ஏம்மா அப்படி வேண்டான்னு சொல்கிற? இல்லைம்மா கௌசி, அப்பாவை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால தான் சொல்கிறேன். அப்பா வரட்டும், இன்னொரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிட்டுட்டு போகிறேம்மா. என்னம்மா? சரி, நான் போயிட்டு வரேம்மா. அரவிந்த் தம்பி, போயிட்டு வரேன்ப்பா. ஏங்க, நான் போயிட்டு வரேங்கம்மா. சாப்பிடாம போகிறது தான் வருத்தமாக இருக்குத. அதனால் ஒன்றும் இல்லை, சாப்பிட்லன்னா என்ன? நான் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல. என் பிள்ளைக்கு எந்த கவலையும் கொடுக்காம கஷ்டமும் கொடுக்காம என் பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கிறங்கப்பா, அது போதும் எனக்கு. நான் தான் உங்ககிட்ட அத்தனை தடவை சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப கேட்குறீங்களே தே. உங்களுக்கே நல்லா இருக்கா? கௌசியை கண் கலங்காமல் நல்லா பார்த்துக்கிருவேன் த, கஷ்டப்படாமல் பார்த்துக்கிருவேன் த. எந்த விதத்துலையும் அவளுக்கு மனசு கஷ்டப்படுறபடி கண்ணில் ஒரு சொட்டு நீர் வந்தால் கூட நான் அவ்வளோ பார்த்துக்கிருவேன் த. நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்கப்பா, நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது தான் எனக்கு மனசு நல்லா இருக்கு. கௌசி, நான் போயிட்டு வரவாம்மா. அரவிந்த் இவ்வளோ சொல்லும்போது உனக்கு என்னம்மா, ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? அரவிந்த் என்னை நல்லாதாம்மா பார்த்துக்கிறான். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்பாட்ட போயிட்டு இது மாதிரிலாம் சொல்லாதம்மா. அப்பாட்ட போயிட்டு கௌசி இப்படி கஷ்டப்படுறா, கௌசி இந்த மாதிரி வீட்டில் இருக்கா, கௌசி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்லாம் சொல்லாத. உன் அப்பா கேட்பாருமா. என்னால் சொல்லாமலாம் இருக்க முடியாது. எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏம்மா, அதுக்காக எல்லாமே சொல்லாதம்மா. ஃபீல் பண்ணுவார்ல. எப்படியும் நீ தைரியமாக இருக்கல்லம்மா, அது எங்களுக்கு போதும். சரிங்க, நான் போயிட்டு வரேம்மா. ம், சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம், சரிப்பா. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு வாய் சாப்பிடாமல்ல போகுது. அதான் அப்பா அண்ணன் கூடலாம் சேர்ந்து வந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்கல்லத்த, அப்புறம் என்ன? இருந்தாலும் சாப்பிட்டு போவாங்கன்னு நினச்சேன். இப்படியா? இன்னொரு நாள் வந்து நல்லா சாப்பிடுவாங்கத்த, நீங்கள் போங்க. ம், சரிம்மா. கௌசி, சொல்லு அரவிந்த். உங்கள் அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே, அப்போ நீயும் மனசுக்குள்ளே இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு தானே கௌசி இருப்ப? சாச்சா, பொய் சொல்லாத கௌசி. அரவிந்த், நிஜமாக தான் சொல்கிறேன். நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன்? நான் ஃபீல்லாம் பண்ணவே இல்லை. உங்கள் அம்மாவே இவ்வளோ தூரம் சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, நீ பண்ணாமல் இருப்பியா? என் பொண்ணை அப்படிப்பட்ட இடத்துல கொடுக்கணும், இப்படிப்பட்ட இடத்துல கொடுக்கணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு இப்படிலாம் நினச்சி சொல்கிறாங்க. நீ எப்படி கௌசி ஃபீல் பண்ணாமல் இருப்ப சொல்லு? பெற்றவங்க ஃபீல் பண்ண தான் அரவிந்த் செய்வாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லு? நான்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. எனக்கு கிடச்சிருக்கு, ஓகே லைஃபு. இதை எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அதை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணி நமக்கு லைஃப் மாறப்போகுதா? கிடையவே கிடையாது. பிடிச்சது உன்னோட வாழணும், அப்படித்தான். அது வந்து நடந்துருச்சு பார்த்தியா, அதில் எப்படி நம்ம முன்னேறலாம் அது மாதிரி பார்க்கலாம். மற்றபடி அம்மா ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும்?
கௌசி நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் நினச்சே பார்க்கல கௌசி. உன்னை எப்படிடா மாற்ற போறேன்னு ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணேன். ஆனால் டோட்டலி மாறிட்ட. மாறி தானே ஆகணும், வேற வழி இல்லை பத்தியா. இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. ம். சரி சரி வா வெளியில போகலாம். ம் சரி அரவிந்த். சே பாவம் அம்மா, எப்படி எப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கும் எல்லாருக்கிட்டேயும். பாருங்க என் பொண்ணுக்கு நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்குறேன், என் பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுறேன், என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் சீதனை வைக்கிறேன், என் மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படி என் காரில் அவங்க காரில் வந்து இறங்குவாங்கன்னு மட்டும் பாருங்க, அப்படி இப்படின்னு சொல்லும். ச்சே, ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அம்மா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கும்ல. அதனால தானே அதுக்கு கவலையாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, அரவிந்தும் பாவம் தானே. எல்லாம் நல்லதுக்கே எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிக்கிருவோம். ஆனால் அம்மா தான் ரொம்ப கவலையோட திரும்ப வீட்டுக்கு போகுது. அப்பாட்டையும் போய் சொல்லி புலம்பி அழுக போகுது. பாவம் அம்மா. வாடி சரோஜா. வாரேன் பெரியம்மா. எப்படி இருக்கியா? என்னடி உன் பிள்ளைய பார்க்க வந்திருக்கியா? ஆமாம் பெரியம்மா. அருவி எங்க? அருவிந்தா உள்ளதான் இருக்கா. வேற என்ன, அருவியை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். என்னது, அவளை கூட்டிகிட்டு போக வந்திருக்கியா? ஆமாம், ஆடி மாதம் வந்துருச்சு, பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? நான் தான் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அது போன மாதம், இந்த மாதம் இல்லை. அதெல்லாம் இந்த மாதம் போன மாதம்ன்ட்டு இந்த ஒரு மாதம் முடியட்டும், அடுத்த மாதம் கூட்டிகிட்டு போவேன். மா, அதான் அருவி, மல்லிகா நல்லா இருக்கியா? வாங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கியா? மா, சொல்லவே இல்லை வரேன்னு. சொல்லாம கூட இருந்திருப்பா. நிஜமாதான் அத்தை, சொல்லலை எங்க அம்மா. இவக அப்படித்தான். உட்காருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அருவி, மாப்பிள்ளை எங்க? மா, அவர் இப்பதான் வெளியில போனாரு. ஐயோ, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுமோ? கிளம்பிட்டு தான் இருந்தேன். ஆடு மாடெல்லாம் உருட்டி கட்டிட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு பத்துக்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த மாப்பிள்ளைய பார்த்துருப்பணும். ஆமாம்மா, நீ வரேன்னு சொல்லியிருந்தா வீட்டில் இருக்க சொல்லியிருப்பேன். இல்லை, வரேன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி? அதான் அவர் போயிட்டாரு. ஐயோ, அப்படியா? சரி, ஃபோன் போட்டு சொல்லிக்கலாம்மா. ஏம்மா, துணிமணி 2-3 எடுத்து வச்சுக்கிட்டு வா போ அவன் வீட்டுக்கு. என்ன சரோஜா, நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவளை அதை இதை எடுத்துகிட்டு வாங்குற. ஏம்மா, போன மாதம் தான் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னியே, சரின்னு சொல்லி நானும் அவளை இழுத்துட்டு போகலை. இப்போ அடுத்த மாதம் வந்துச்சு பத்திலா, அவ்வளோ பிள்ளைகளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்குங்க. இவ்வளோ இத்தனை நாள் ஆச்சு, நான் இன்னும் கூப்பிடவே இல்லை. சரி, இன்னைக்காவது அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, நீங்கள் என்னடானா விடுவேனாங்கிறியா? இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து உன் பிள்ளையை கூட்டிகிட்டு போ. 10-15 நாளா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவள் எப்பம்மா நான் வர்றதங்கன்னு என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கிறா. அவளை பார்க்கறதுக்கவே பாவமாக இருக்குது. நீங்கள் என்னடான்னா ஒரு 10 நாள் ஆகட்டும் 15 நாள் ஆகட்டும்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? அவளை எதுக்கு தான் விடவே மாட்டேங்கிறீங்க? எதுக்காக? அதையாவது என்கிட்ட சொல்லுங்க. எடி சரோஜா, இப்போ எதுக்கு அழுகிற மாதிரி இருக்க? எங்கனக்குள்ள எங்கன உன் பிள்ளை என்னங்க வேலை வெட்டி முறிக்கிறாரோ, அவ வாட்டுக்கு தான் தூங்கி தூங்கி எந்திரிக்குது. அது வாட்டுக்கு இங்கே இருந்துட்டு போதே, நீ எதுக்கு கூப்பிட்டுட்டே கிடக்க? என்னங்க இது, உங்களுக்கே நல்லா இருக்கா? பெத்த பிள்ளை அம்மா வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படாதா? அதுவும் மாசமா இருக்கிற நேரத்தில் வரணும்னு ஆசைப்படும் தானே, அதுக்கு தானே நான் கூப்பிடுறேன். நீங்கள் என்னடான்னா விடுவேனாங்கிறியா? வேலை பார்க்குதோ பார்க்கலையோ, இருந்தாலும் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். சரோஜா, நான் சொன்னது தான். சும்மா இங்கனக்குள்ள எங்கே நீ வந்து வேணா பார்த்துட்டு போயேன். கூட்டிகிட்டு போகிறதுல இருக்கிற என்னமோ. இன்னைக்கெலாம் விட முடியாது, நான்லாம் சரியில்லை. ஒன்றும் நீ கூட்டிகிட்டு போக வேணாம், போ. இன்னும் 2-3 நாள் ஆகட்டும். ஏதே என்னதே, பாவம் தானத்தை அருவியும். அவள் போயிட்டு வரட்டுமே. எத்தனை நாளா? போன மாதம் அப்படி தான் கேட்டாவ, நீங்கள் போகக்கூடாதுன்னுட்டிய. அவள் மூஞ்சே சோர்ந்து போச்சு. சரி, அப்படி இப்படின்னு அவள்கிட்ட அதை இதை சொல்லி சமாளித்து வச்சுருந்தேன். இத்தனை நாள் ஆச்சுல்ல, இன்னைக்கு வந்து கேட்குறாங்க தானே, பாவம் தானே. போயிட்டு வரட்டு விடுங்கத்தே. அவள் என்ன ஒன்று போகிறா? இங்கனக்குள்ள அங்கன அவங்க அம்மாட்ட இருக்கணும்னு ஆசைப்படுவா இல்லையா? அவங்க அம்மாட்டனா அதை இதை செய்யுமா, அதை இதை சாப்பிடணும், அவளுக்கு பிடிச்சதை அவங்க அம்மா செஞ்சு கொடுக்கும். நம்ம அந்த அளவுக்கு முடியுமாத்தே? அவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு அவங்க அம்மாவுக்கு தானே தெரியும். அதனால போயிட்டு வரட்டும் விடுங்க. என்னடி, இந்த வீட்டில் நீ மாமியாவா நான் மாமியாவா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நடக்கிற ஒன்றும் சரியில்லை. நீ என்னமோ எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி முடுக்குன்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்க. நீ பண்ணுற வேலை ஒன்றும் பிடிச்சிக்கல மல்லிகா. உன் வேலை என்னமோ அதை போய் பாரு. சொல்லிவிட்டேன், நான் பேசுறது தான். அவகிட்ட நான் என்ன பேசணுமோ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில நீ என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா என்ன? எதுவும் சொல்கிறதுக்கு, எதுவும் பேசுறதுக்கு உரிமை, எல்லா உரிமை இருக்குது.
ஏன்னா இந்த வீட்டுக்கு நடுமருமக நான், நடுமருமகளும் இல்லையோ மூத்த மருமக வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயாச்சு. அப்ப இந்த வீட்டில் மூத்த மருமக யார் இப்போதைக்கு? நான். அப்ப பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியலன்னா நான் தானே வந்து பேசணும், வேற யார் வந்து பேசுவா? இங்க பாருங்க, அருவி அவங்க அம்மா கூட போயிட்டு வரட்டும் விடுங்க. உங்ககிட்ட சாதுவாலாம் கேட்டா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. விட பொரியெல்லாம் என்ன சொல்றியா? இல்லைன்னா கிருஷ்ணா வரட்டும், கிருஷ்ணா பேசினா சரியாயிரும் எல்லாம். கிருஷ்ணா வந்து பேசினதா உங்களுக்கெல்லாம். அருவி நீ போய் துணியெல்லாம் எடுத்து வச்சு உங்க அம்மா கூட கிளம்பு. நீ போய் 4 நாள் என்ன 1 மாசம் கூட அங்கேயே இருந்துட்டு வா. 1 மாசமா? ஏய் மல்லிகா, நீ பேசுற பேச்சு ஒன்றும் சரியில்லை. எதுக்கடி அவளை போய் 1 மாசம் இருக்க சொல்ற? பின்ன 4 நாள் கூட இருக்க கூடாதுன்னா அதனாலதான் 1 மாசம் சொன்னேன். என்னத்த மாமியார்னா பெரிய கொக்கா இல்ல உங்களுக்கு கொம்பு தான் முளைச்சிருக்கா? முட்டிருவீங்களோ வந்து. ஆட போங்க தங்கிட்டு. ஏய் இப்ப என்னடி பண்ணணுங்கிற? ஒன்றும் பண்ண வேணாம். அருவியை அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்க போறேன். மல்லிகா ஒழுங்கு மரியாதையே போயிரு. இதுல நீ தலையிடாத. தலையிடுவேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அருவி நீ போ, நான் பேசுறதெல்லாம் பேசிக்கிறேன். உன் புருஷன்கிட்ட வேணா நான் சொல்லிக்கிறேன். போய் கிளம்பு. இங்க பாருங்க, உங்க பிள்ளை உங்க கூட வருவா. எதுக்கு நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இவங்க பேசுறதுக்குலாம் மூஞ்சி சோதாப்புல போகுது? உங்க பொண்ணு கூப்பிட வேண்டியது உங்க உரிமை. அவ தன்னால வந்துருவா. நீங்க இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிட்டு நிக்காதிய. கண் கலங்கிட்டு நிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு? இல்ல அப்புறம் எதுக்காக கண் கலங்கி நிக்கிறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாட்டுக்கிறீங்க. மல்லிகா அக்கா கிளம்பவா? போடி, என்ன பேசுதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏய் மல்லிகா, எல்லாம் ஓவரா இருக்குடி. இருக்கட்டுங்க, இருந்துட்டு போட்டும். அருவி போ. சரிங்கக்கா.